ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவு முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணியை போல காத்து, இந்த புதிய வாரத்திலே திங்கட்கிழமை அன்று நம்முடைய சன்னிதானத்தில் இருந்து அதிகாலையிலே புறப்படுகிற தயவை கொடுத்து கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த வார்த்தையின்படியே யோபுவின் வீட்டை வேலையடைத்து காத்த கர்த்தர் எங்கள் வீட்டை வேலையடைத்து இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் வருகிற மாதங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. எங்களை தாழ்த்தி இந்த கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. பலவிதமான இக்கட்டுகளை கடந்து வந்திருக்கிறோம், பலவிதமான துன்பங்களை கடந்து வந்திருக்கிறோம், பலவிதமான இன்னல்களை கடந்து வந்திருக்கிறோம். நீர் கடக்க வர பண்ணி நீர் ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனை கொடுத்தீராக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்படியே செய்வீராக. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ மண்டவர் நிழலில் தங்குவான். எனக்கு தாசி வரும் பருவ நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தின் பூமி உண்டாக்கின கத்திரத்தில் எனக்கு தாசி வரும். உன் காலை தள்ளாடவிட்ட என்னை காக்கிற உறங்க. இயேசுவை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் முருகுதையா என்ற பாடலில் 2 சரணங்களை அல்லது 3 சரணங்களை பாடவும். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடக்கின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காலமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காலமெல்லாம் ஆற்றுகின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே, காண்பவரே காப்பவரே. நல்லவரே வல்லவரே, காண்பவரே காப்பவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா.
கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, வியாதி, பிணி, வறுமை, வேதனை, கடன், குழந்தையின்மை, திருமணமாகாத நிலை, கேன்சர், சிறுநீரக பாதிப்பு, கணையம் பாதிப்பு, மூளை சம்பந்தமான பாதிப்பு, எலும்புகளிலே, நரம்புகளிலே, வெடிப்புகளிலே, கால் வெடிப்புகளிலே, கைகள் வெடிப்புகளிலே இப்படி காணப்படுகிற சரும வியாதிகள், வேலையின்மை, மேலையில் உயர்வு இன்மை, குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள், இருதயத்திலே பிரச்சனைகள், நுரையீரலிலே பிரச்சனைகள், ஆண்டவரே, தண்டுவிடத்திலே பிரச்சனைகள், வெற்றிக்கோள பிரச்சனைகள், காதுகளிலே கண்களிலே பிரச்சனைகள், அங்கே என்ன செய்யட்டும் ஆண்டவரே? எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றன. எங்களை குணமாக்குற கர்த்தர் நீரப்பா, சுகமாக்க வல்லவர் நீர் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் என்று கேட்கிற அநேகருக்கு இப்பொழுதே குணமாக்குவீராக. நாங்கள் உண்மை அறிந்து உங்களுடைய அற்புதத்தை சுவைக்க ருசிக்க உதவி செய்யும். இன்றைக்கு அநேகருக்கு அந்த அற்புதங்கள் நடக்கட்டும், சாட்சிகள் வரட்டும். அநேக சாட்சிகளை எழுப்பி கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி. ஆனாலும் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். ஜெபத்தின் மேன்மை, அதிகாலை ஜெபத்தின் வல்லமை, இந்த வேத வாசிப்பின் ஏற்படுகிற அனுபவங்கள், புதிய புதிய தாக்கங்கள், புதிய புதிய அற்புதங்களை எங்கள் கண்கள் காண, காதுகள் கேட்க உதவி செய்யும். அதுதான் எங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும், எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கு அற்புதம் செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேர்ச்சியை, என்ட்ரன்ஸ் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களையும் கொடுத்து நிரந்தர வேலையில் அமர்த்திய படிப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க. தொலை தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளிநாடுகளிலிருந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆவி பிரகாசமாய் ஊற்றப்படட்டும். சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவனாக இருக்கிறேன். இன்னைக்கு திருமணத்துக்கான ஒரு நல்ல செய்தி வரட்டும். எத்தனை நாட்கள் ஆண்டவரே, எத்தனை நாட்கள்? கொஞ்சம் நல்ல செய்தியை கேட்க உதவி செய்யும். நிறைய சாட்சியை எழுப்பி வருகிறீர், ஆனால் இன்னும் நிறைய 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 எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வாரம் என்ன பேச வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த தென்னிந்திய திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு ஹீலிங் மினிஸ்ட்ரி அண்ட் ஹீலிங் சண்டே அண்ட் ஹீலிங் அப்படி பற்றிய சிந்தனைகளிலே நாம் சிந்திக்கும்படி நேற்றைய தினம் அழைக்கப்பட்டோம். அதில் எனக்கு முரணாக அப்பொழுதே பட்ட சில காரியங்கள், அதை நம்ம தீர்க்கமாக எடுத்து பேச வேண்டும் என்று ஆவியானவர் என்னை ஆட்கொண்டார். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம நேற்று எல்லா தென்னிந்திய திருச்சபையிலே நம்ம வாசிக்க கேட்டிருப்போம். ஆலயத்துக்கு போயிருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை வாசிக்க கேட்டிருப்பீங்க. அதில் நான் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு ஒரு 10 நிமிடங்கள் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எக்ஸோடஸ் 4th chapter verse 11. இங்கே இந்த எக்ஸோடஸ் 4ல் மோசஸ் உடைய எக்ஸ்கியூசஸ் பார்க்கலாம். நீங்கள் அதை முழுசாக வாசிங்க. நான் சொல்கிறேன், நான் நம்ம சொல்கிற வசனத்தை மாத்திரமில்லை, முன்னும் பின்னுமாக நீங்கள் வாசிங்க. அப்படி நிறைய எக்ஸ்கியூசஸ் அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். என்ன சொன்னா, அவர்கள் என்னை நம்பார்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் அது. ரெண்டாவது எக்ஸ்கியூஸ் என்னவென்று சொன்னால், எக்ஸ்கியூஸ் நம்பர் 2, 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது
நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். இது எக்ஸ்கியூஸ் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் நம்பாருங்க. இங்க தான் ஒரு முக்கியமான முரணை அடுத்த வசனத்தில் நான் பார்க்கிறேன். எனக்குள்ள பர்சனலாக தியாலஜிக்கல் முரணை நான் பார்க்கிறேன். அது என்னன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடையனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? இப்போ எழுகிற கேள்வி என்னன்னா, ஆண்டவர் ஊமையன் உண்டாக்கினாரா? ஏன்? செவிடனை உண்டாக்கினாரா? ஏன்? பார்வையுள்ளவனை உண்டாக்கினார், அது பரவாயில்ல. ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, குருடனை உண்டாக்கினவர் யார்? இப்போ நமக்கு நம்முடைய ஐம்புலன்கள் நல்லா இருக்கு, நமக்கு கண் தெரியுது, நமக்கு காது கேட்குது, நமக்கு பேச முடியுது, நம்ம நடக்க முடியாது. அதனால நமக்கு எந்த முரணும் இல்லை. இதை பற்றி ஒரு கேள்வி நமக்கு எழணும்னு அவசியம் இல்லை. மாறாக நம்முடைய குடும்பங்களிலே அல்லது நம்ம பார்க்கிற இந்த சமூகத்தில் எத்தனையோ பார்வை திறன் குறைபாடோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. பேச முடியாத நாவு கட்டப்பட்டிருக்கிற பேச முடியாதவர்கள், ஊமையர்கள். ஆனால் பைபிள் வார்த்தை தான் சொல்கிறேன், நான் அவங்கள காயப்படுத்தணும்னு நான் சொல்லவே இல்லை, அது எண்ணமும் இல்லை. ஆனால் நம்ம வார்த்தையில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பேச முடியாதவர்கள் இருக்கிறார்கள். செவிடர்கள் அதெல்லாம் சொல்லணும். செவித்திறன் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, குருடர்கள் இருக்கிறாங்க, பார்வை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் உருவாக்கினது கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மக்கள்லாம் இதை கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இதை படிச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அப்போ ஆண்டவர் ஏன் எங்களை இப்படி படைக்கணும் என்ற கேள்வி வரும்ல. படைப்புல ஆண்டவர் எங்களை விரும்பலையோ அப்படி ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது, நாம கர்த்தரின் கடவுளின் பிள்ளைகள் இல்லையோ என்ற கேள்வி வரும். இது அநேக கேள்விக்கு வழிவகுக்கிறது. அதனால என்னமோ இதுக்கு நம்ம விடை காணப்படணும், விடையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், விடையை நம்ம தேட வேண்டும். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இது சரியான ஸ்டேட்மெண்டா? இது கர்த்தர் இப்படி எழுதி இருப்பாரா? கர்த்தர் இதை சொல்லி இருப்பாரா? இது மோசே எழுதினது தானே? ஆகமங்கள் எல்லாம் 5 மோசே எழுதினது தானே? மோசே பிழையா எழுதியிருக்கிறாரா? மோசே ஆவியானவராலே நடத்தப்பட்டு தானே எழுதினாரு. அப்ப ஆவியானவர் சரியா பிழையா எழுதியிருக்கிறாரா என்ற கேள்வி எல்லாம் நமக்குள்ள எழ வேண்டும். ஆனா எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. முதலாவது இந்த அடிப்படை கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒரு திடீரென்று நமக்கு கண் பார்வை போகிறதுன்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் அந்த கண் பார்வை எடுத்துட்டாரு, பனிஷ் பண்ணிட்டாரு, என்னை நேசிக்கல, என்னை விரும்பல, என்னை தண்டிச்சிட்டாரு என்று சொல்ல போகிறோமா? எனவே இதை வைத்து தான் இந்த வாரம்ல நம்மளால முடிந்த அளவுக்கு இதை பின்னணியாக வைத்து பல காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சில ஏரியாக்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வாரம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற ஏரியா எதுனா சிக்னஸ், பலவீனங்கள், வியாதி, இதை பற்றி தான் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். எங்கிருந்து இந்த பலவீனம் ஆரம்பித்தது, எங்கிருந்து இந்த வியாதி ஆரம்பித்தது, எங்கிருந்து இந்த சுகவீனம் ஆரம்பித்தது, எங்கிருந்து இந்த பலவீனம் ஆரம்பித்தது, எங்கிருந்து இந்த நோய் வந்தது? சரி, டிசீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆங்கிலத்தில்.
டிஸ்ஈஸ் என்றால் டிஸ் பிளஸ் ஈஸ். ஈஸ்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கோம், சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் டிஸ் போட்டால் நம்ம நம்ம ஈஸாக இல்லைன்னு அர்த்தம். அதுதான் டிசீஸ்ன்னு அர்த்தம். ஒரு மனிதன் நல்லா நடந்து கொண்டிருக்கிறான், நடக்க முடியலன்னா அது டிசீஸ். இருதயம் துடித்து கொண்டிருக்கிறது, சட்டென்று அது நிற்க பார்க்கிறது என்று சொன்னால் அது டிசீஸ். சில வாதிகளும் சில வியாதிகளும் சில பலவீனங்களும் சில நோய்களும் சில ஜுரங்களும் சில உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது என்றால் அதுதான் டிசீஸ் என்று அர்த்தம். சரி, இப்போ இந்த டிசீஸை இந்த சிக்னஸை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே அப்படியே நிறுத்திட்டு இன்னைக்கு ஒருத்தருடைய சிக்னஸை நம்ம பார்க்கலாம். அப்போது நம்ம எத்தனை பேருடைய சிக்னஸை நம்ம பார்க்குறோமோ அத்தனை பேருடைய சிக்னஸின் காஸ் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவருடைய நடத்துதல் என்னன்னா, சீரியஸாக சொல்கிறேன் பாருங்க, நம்ம எல்லாரும் வியாதிப்பட்டு மறிக்க ஆண்டவர் பிரியப்படலை. வியாதி வரணும்னு ஆண்டவர் எப்பொழுதும் விரும்பலை. நம் பிள்ளைகள் எப்பொழுதும் படுத்த படுக்கையாகணும் என்று அவர் விருப்பம் இல்லை. நடக்க முடியாமல், பேச முடியாமல், பார்க்க முடியாமல், மற்றவருக்கு பேர்டனாக இருக்காமல், பேர்டனாக அப்படி மாறாமல் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அதுதான் முக்கியமான குறிக்கோள். இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகின்ற காரியங்களுக்கு அதுதான் குறிக்கோளாக இருக்கிறது. சில வசனங்கள், சில ஒரு கேரக்டரை நம்ம எடுத்து நம்ம பார்க்கலாம். என்ன கேரக்டர்னா பிலிப்பியன். இது நம்ம ரொம்ப ரேராக நம்ம தெரிஞ்சிச்ச அல்லது மேபி கேள்விப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 25. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் சனாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரதா உங்களிடத்திலே அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். எப்ராப்தாவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று விரும்பினேன். எனக்கு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண வரலை. உள்ள நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் அவர் பேர் போட்டிருக்கு, சரி. அவரை பற்றி சொல்லியிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்குன்னா, என் சகோதரன், மை பிரதர், உடன் வேலையார், மை ஃபெலோ ஒர்க்கர், உங்கள் சனாதிபதி, சோல்ஜர். அதே போல என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனமான, அப்படின்னா ஊழியத்தில் பவுல் குறைவு ஏற்பட்ட பொழுது பணத்தினாலே தாங்கினவன். நல்லா கவனிங்களா, குறைச்சலில் உதவி செய்தவனுமாகிய எப்பாப்பிரோத்து, ரைட்? ஓரளவுக்கு நான் அதை பிரித்து படிச்சிட்டேன்னா, எப்பாப்பிரோத்தி, ஓகே, எப்பாப்பிரோத்தி, ஓகே, ரைட், உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அப்போ அவர் என்ன செய்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். என்னதுன்னா, அவர் ஒரு ஊழியக்காரர் இல்லை. ஆண்டவருக்காக ஏர்லி சர்ச்சஸில் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஊழியம் செய்த, பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். அவரை பற்றி சொல்லப்பட்ட திரும்ப நான் சொல்கிறேன், ஏன்னா இது ரொம்ப அடிப்படையான ஒன்று. அப்போ தான் நம்மளுக்கு விளங்கும். மை பிரதர், மை ஃபெலோ ஒர்க்கர், மை சோல்ஜர், என் குறைவிலே என் குறைச்சலிலே உதவி செய்தவனாகிய எப்பாப்பிராத்து
தீத்துவை உங்களிடத்திலே நான் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சி உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். நல்ல கவனிங்க. அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சி உள்ளவன், தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே, அதாவது அவர் சிக்காயிட்டாருன்னு சொல்லி இந்த பிலிப்பு சபை கேள்விப்பட்டதுனாலே அவனுக்கு மிகவும் என்னாச்சா, வியாகுலமாச்சியோ, நம்ம சிக்னஸ் ஆயிடுச்சு. இந்த சிக்னஸ் அந்த சபைக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க எவ்வளவு வியாகுலப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஒரு ஊழியக்காரன் பலவீனப்பட்ட பொழுது அவங்க எவ்வளவு வியாகுலப்படுறாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊழியக்காரன் சுகவீனப்பட்டா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டா, அல்லது அவன் வியாதிப்பட்டா, அவன் குறைவுபட்டா, இன்னைக்கு சபை எப்படி அவனை பார்க்கிறது? அந்த ஊழியக்காரனை, அந்த ஊழியக்காரை எப்படி பார்க்கிறது? அவங்களுக்காக குறைஞ்சபட்சம் ஜெபம் பண்றோமா? அல்லது குறைஞ்சபட்சம் வியாகுலப்படுகிறோமா? ஐயோ நல்ல மனுஷன் அப்படின்னு எப்பயாவது சொல்லிவிட்டுறோமா? ஆனா நான் இன்னைக்கு ஆவியில உணர்ந்து சொல்லுகிறேன். என்ன சொல்றேன்? நிறைய பேர், பலர் என்று சொல்ல முடியாது, சிலர் என்ன சொல்வாங்க, அவன் என்னவோ செய்திருக்கிறான், அந்த ஊழியக்காரன் பலரை வஞ்சித்திருக்கிறான், அவனுக்கு அந்த தொடர்பு இருக்கிறது, அதனாலதான் அவனை அப்படி பண்ணினார் ஆண்டவர் என்று தூற்றுகிறவர்களாக இருக்கிறோம். தயவு செய்து நீங்க ஊழியக்காரர்கள் மீது எந்த கமெண்ட்டும் அல்லது எந்த காண்டமினேஷனுக்குள்ளும் நீங்க வந்து விடாதீங்க. தயவு செய்து சொல்லுகிறேன். காரணம் என்னன்னா, அவன் ஊழியக்காரனா இருந்தானா அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய இடம் கர்த்தர் தான், உங்களுக்கு இல்ல. அங்க ஒப்புவித்துவான், கணக்கு அங்கதான் சரி பண்ணப்படும். நீங்க நியாயம் தீர்க்கிறதுனால நீங்க அந்த பாவ பாதகத்துக்கு நீங்க ஆளாகாதீங்க. அவ்வளவுதான். நீங்க குறை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டாம், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். நான் எல்லாவற்றையும் ஐயோ இதை வெளிப்படையாக்குவேன் என்று அவர்களை போய் தூற்றி கொண்டிருக்க வேண்டாம். அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சாபத்தை அதை கொண்டு வரும். நான் ஒரு மிகுந்த தாழ்மையோடு நான் சொல்லுகிறேன். இதை ஒரு சின்ன கண்ட்ரோல்ல வைங்க. இல்லை, அவன் செய்கிற பாவம் அவன் படைத்த கர்த்தரிடத்துல அவன் பலன் கொடுக்க வேண்டும். இல்லை, அதனால நீங்க அதில் தலையிட வேண்டிய, இப்போ நான் கூட மற்ற ஊழியக்காரர்களை விமர்சனப்படுத்துகிற என்று சொன்னால் அது தவறு. சுட்டி காட்டலாம், ஆனால் அதை தூற்றி திரிகிறது என்பது, அதனால சந்தோஷம் அடைகிறேன், அதெல்லாம் தவறான விஷயம். சரி, அடுத்து பாருங்க. அவன் உங்கள் மேல் எல்லார் மேலும் வாஞ்சி உள்ளன. அது வாசித்தேன். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். இங்க நிறுத்திட்டு ஒரு கேள்வி நீங்க எழுப்புங்க. இப்போ என்ன கேள்வி? இந்த வியாதி ஊழியக்காரனுக்கு வரலாமா? பவுல் எழுதுறாரு, அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு அடையாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிக சீக்கிரமாய் அனுப்பினேன் என்றார். இங்க இவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்ததுக்கான காரணம் என்ன சொல்லுங்க. இப்போ அவன் பவுலோட இருந்து பவுல் சொல்றாரு, என் சகோதரன், உடன் வேலைக்காரன், உடன் சேவகன், உங்கள் சாணாதிபதி, என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன், ஊழியக்காரன்,
அது மாத்திரமல்ல, அவன் பலவீனப்பட்ட பொழுது அவங்க வியாகுலப்படுகிறாங்கன்னு நினைச்சு இவங்க ரொம்ப மனவேதனை அடைந்தானாம். அப்படிப்பட்டவனுக்கு மரணத்திற்கு ஏதுவான வியாதி எப்படி வந்திருக்கும்? ஒருவேளை ஏன் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். ஊழியத்துல ரெஸ்டே இல்லாம அவன் ஓடி இருக்க வேண்டும். இதுதான் ஆவியானவர் கொடுக்கிற தீவிரமான விளக்கம். ரெஸ்டே இல்லாம நிறைய பிரயாணங்கள், ஒரு ஊருக்கு ஒரு ஊர் மாறி மாறி போய் ஆண்டோடைய நற்செய்தியை அறிவித்து சிலரை நம்ம பார்த்துருக்கிறோம் இல்ல. ஆண்டவர் அவங்களை பயன்படுத்த விரும்பினா ஒரு நாள் கூட ரெஸ்ட் இருக்காது. டெய்லி ஈவினிங் க்ரூசைடு, வீக்கெண்ட்லாம் க்ரூசைடு, டெய்லி மார்னிங் வர்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்கு, அதுக்கப்புறம் ப்ரேயர் மீட்டிங், அப்புறம் காட்டேஜ் மீட்டிங், அதுக்கப்புறம் வில்லேஜ் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபாரின் போகிறது, அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி, இப்படி 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணி நான் பர்டிகுலராக இன்னைக்கு ஊழியக்காரருடைய சுகவீனங்களை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதையும் நம்முடைய வாழ்க்கை கூட நம்ம பொருத்தி பார்க்கலாம். நாமும் கூட ஏதோ ஒரு வேலை, ஓய்வே இல்லாத ஒரு வேலை செய்து நிறைய பணத்தை ஈட்டணும், பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை ஏர்ன் பண்ணும், பணம் என்று 24 மணி நேரத்துல 16 மணி நேரங்கள் ஓடிக்கொண்டே இருந்தா உடல் என்ன ஆகும்? மனம் என்ன ஆகும்? சரீரம் எவ்வளவு பாதிக்கப்படும்? இவனுடைய பலவீனத்துக்கு காரணம் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்தது மெய்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் அவ்வளவு வேகமாய், அவ்வளவு துரிதமாய் ஆண்டவருடைய நாமத்தை எல்லா இடங்களிலும், சுற்றுப்புற கிராமங்களிலும், நகரங்களிலும், வீதிகளிலும், தெருக்களிலும், நிறைய கப்பல் பயணங்களையும் மேற்கொண்டு நிறைய குதிரை ஓட்டி அல்லது கழுதையின் மேலே ஏறி அவன் பிரயாணப்பட்டு அநேக நாட்கள் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து கண்ணீரோடு ஜெபித்து உடல் வருத்தி வேதனையோடு கூட அவனுக்கு மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்து விட்டது. ஆங்கிலத்தில் எக்ஸாஸ்டட், அவ்வளவுதான், முன்னும் இல்லாம போச்சு. burned out என்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரன் வியாதிப்பட்டு மரிக்கிறான் என்று சொன்னார். சிலர் சொல்வாங்க அவனுடைய பாவம், அவனுடைய செயல் என்று சொல்வாங்க. ஆனா இங்க இந்த ஊழியக்காரன் மரிக்க காரணமா, அதாவது வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்ததற்கான காரணம் அவன் செய்த இடைவில்லாத ஒரு ஊழியம் தான். அதனால நீங்க உடனே நான் ஊழியம் செய்யக்கூடாது, நான் அப்படின்னு சொல்ல வரல. ஊழியமே நம்ம செய்யறதில்ல, அது வேற விஷயம் இல்லை. நிறைய பேர் அப்படி ஊழியம் செய்தால் கூட நம்ம என்ன செய்யணும்? உடம்பை முதல்ல பார்த்துக்கிட்டு நம்முடைய பலத்துக்கு ஏற்ற விதமாய் நம்ம ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் வேலை கூட அதே மாதிரி ஓய்வில்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் அதுக்கப்புறம் சரீரம் பாதிக்கப்பட்டு நீங்கள் மரணத்துக்கு எதிர்வாக போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னதான் பிரயோஜனம்? ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாமல், ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல், ப்ராப்பர் டயட் இல்லாமல், ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்துதான் என்ன பிரயோஜனம்? அல்லது ஒருவேளை வேலை செய்துதான் என்ன பிரயோஜனம்? பணம் ஜீவனை கொடுக்குமா? பணம் எல்லா வியாதியும் சுகமாக்குமா? பெரும்பாடுள்ள பெண் சொல்கிறாங்க, அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பணத்தை எல்லாவற்றையும் செழிவைத்து சற்றேனும் குணமடையாமல், அதுதான் எல்லாம் செலவழிந்து போகும். எவ்வளோதான் கோடியாக பணம் இருந்தாலும் ஹெல்த் இல்லைன்னா அதை அனுபவிக்க யார் இருக்க போகிறா? சரி, இந்த டிசீஸ்
நான் நான் இப்போ ஒவ்வொரு நாளைக்கு சொல்லி வர போகிறேன். நான் என்னன்னா, இந்த டிசீஸு, சிக்னஸ்ஸு எப்படி இந்த பூமியில் வந்தது. அப்போ இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஊழியக்காரனை எடுத்து வச்சு நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். யாரும் விதிவிலக்கல்ல, யாரும் விதிவிலக்கல்ல. அது கிறிஸ்தவனாக, ஊழியக்காரனாக இருக்கலாம், கிறிஸ்தவ விசுவாசியாக இருக்கலாம், அல்லது மிஷினரிகளாக இருக்கலாம், யார் வேணுமானாலும் இருக்கலாம். மரணத்திற்கு ஏதுவான வியாதி வரலாம். ஆனா இங்க நடந்தது என்ன? நல்லா கவனிங்க. தேவன் அவனுக்கு இறங்கினார். அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஊழியக்காரனுக்கும் மற்றவருக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் பாருங்க, கவனம் பாருங்க. ஆமா, உண்மைதான். அவன் சொல்றார், மெய்தான் மெய்தான், அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான். ஆனால் தேவன் அவனுக்கு இறங்கினார். இதுதான் இன்னைக்கு என்கரேஜ்மெண்ட். உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டை சொல்ல வருகிற வார்த்தை இதுதான். இன்ஸ்பைரிங்கா சொல்லுகிற வார்த்தை இதுதான். மோட்டிவேட் பண்ண போகிற வார்த்தை இதுதான். நீங்க ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது தேவன் நமக்கு இறங்குவார். உண்மையா இருக்கும் பொழுது தேவன் நமக்கு இறங்குவார். நம்ம சாவின் பிடியிலிருந்து நம்மை கொண்டு வெளியே வருவார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி தன் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அவன் அழிவை காண மாட்டான். அவனை கொண்டு வருவார், திரும்ப கொண்டு வருவார். அதனால நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பொழுது, உங்களை வருத்தி கொள்கிற பொழுது, உங்களை கர்த்தருக்கென்று அடித்துக் கொள்கிற பொழுது, அந்த தீபத்தின் தேனி, அந்த திரியாய் உங்களை மெழுகாய் எரித்து கொள்கிற பொழுது நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கை முடிந்து போச்சு. இல்ல, முடியல. கர்த்தர் முடிவிலே ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும்படியாய் ஜீவனை திரும்ப கொடுப்பார். திரும்ப ஓடு மகனே, திரும்ப ஓடு. இந்த தடவை சூதானமா ஓடு. இந்த தடவை பொறுமையோடு ஓடு. இந்த தடவை ஆர்டரோடு ஓடு. இந்த தடவை ரூலோட ஓடு. ஓட்ட பந்தயத்தில் ஓடுற எல்லாரும் பரிசு பெற்று பண்ண முடியாது. அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினது இல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாயிருக்காதபடிக்கு எனக்கும் இறங்கினார். அதனால பிலிப்பு இடத்துல சொல்றாரு, அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு சொல்றாரு, நீங்க அவனை பார்த்து சந்தோஷப்பட போறீங்க, உங்க துக்கம் குறையும், அவனை நான் சீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியால் நீங்கள் கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷத்து கூட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமா இருந்தான். இப்ப அதையும் நீங்க மார்க் பண்ணணும், இல்ல? அதையும் நீங்க குறிக்கணும். யாருக்காக அவன் மரணிக்க பார்த்தான்? நல்லா கவனிங்க. அடுத்த அந்த கடைசி வசனத்தை நம்ம 30 விட்டுருப்போம்ல, பாருங்க. அவர் சொல்றாரு, அவனை கனம் பண்ணுங்கன்றாரு. அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமா இருந்தான். ரீசன் ஃபார் சிக்னஸ் எது தெரியுமா? ஆண்டவருக்காக பிராணனையும் துச்சமாக எண்ணி அவன் ஊழியம் செய்தான். அதுதான் ரீசன் ஃபார் சிக்னஸ். நிறைய ரீசன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வருகிற வாரம்லாம் முழுசுமா பார்க்க போகிறோம். ஆனா கர்த்தர் அவனுக்கு இறங்கினார், அவனை எழுப்பினார். உங்களிடத்துல திரும்ப கொண்டு வருவேன், அவனை சாட்சியா நிறுத்துறேன். அவனை பார்க்கும் பொழுது அவனை கனம் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. அவன் குறைவில் என்னை உதவி செய்திருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை பலவீனங்கள், சோர்வுகள், நோய்கள், வியாதிகள், டிசீஸ், சிக்னஸ், சஃபரிங், பெயினோட நீங்க இருந்தீங்கன்னா திடன் கொள்ளுங்கள். டேக் கரேஜ். கவலைப்படாத. ஒரு காண்டம்னேஷனுக்குள்ள நம்ம வந்துடுறோம். என்ன காரணம்?
ஐயோ ஆண்டவர் என்னை தண்டிச்சிட்டாரு, ஐயோ சிக்னஸ் அதனால தான் வந்துச்சு, நான் தப்பு செய்துட்டேன், அதனால தான் வியாதி என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நோ நோ, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இன்னும் அழகான வசனம் சொல்லுங்க. ஆண்டவர் எதுக்காக வந்தார்னா, ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். அங்க எங்க சிக்னஸே கிடையாது. ஆண்டவர் பாதத்துல, ஆண்டவருடைய ஊழியத்துல சிக்னஸே கிடையாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா 33 ஆண்டு காலம் எங்காவது ஒரு இடத்துலயாவது அவருக்கு தலைவலி, அவருக்கு கால்வலி, அவருக்கு கைவலி, அவர் ஜலதோஷம் பிடிச்சது, அவர் தும்பினார், ஏதாவது எழுதியிருக்கா? டிபிக்கல் காட் மேட் ஹியூமன். அதாவது ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுது கர்த்தருடைய மனதில் இருந்தது. நாளைக்கு அதை பார்க்கலாம். இப்படிதான் ஹியூமன் இருக்கும்னு நினைச்சார்ல, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாம். வியாதிஸ்தருக்காக விசேஷமாய் ஊழியர்கள், வேதத்தை நேசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, வாசிக்கிறவங்க, 91ஆம் சங்கீதத்தை சொல்றவங்க, வசனங்களை மனப்பாடமாக வைத்திருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இப்போ பலவீனப்பட்டு படுத்து கிடக்கிறாங்க. நீங்க திடன் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். சோமண்டலமா, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும், இந்த நோயிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி பீட்டு நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டும். தழும்புகளாலே நான் குணமாக கர்த்தர் உதவி செய்யும். இறங்கினார், அவன் படுக்கையை மாற்றினார், அவனை குணமாக்கினார். அவன் உங்களை பார்க்கும்படி வருகிறான், அவனை கனம் பண்ணுங்கள். அவன் ஜீவனை கூட எண்ணாமல் துச்சமாய் மதித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவன் என்பதை நாங்கள் விசாரித்தோம், அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு இப்பொழுது வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா ஜலஜோஷம், எல்லா கோல்டும், எல்லா சைனஸும், எல்லா நுரையீரல் பிரச்சனைகளும், எல்லா கேன்சர் கட்டிகளும், எல்லா யூட்ரஸில் இருக்கிற பிரச்சனைகளும் பலவீனங்களும் மாறட்டும். கட்டிகள் மறையட்டும், கால்கள் கைகள் பலனடையட்டும். எழுந்து நடவென்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன் அப்பா. சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவனாக இருக்கிறபடினாலே உடைய வல்லமையின் கரம் புறப்பட்டு போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். திருமணம் நடக்கட்டும், வேலை கிடைக்கட்டும், ஓய்வு ஊதியம் வரட்டும், உயர்வு கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்திலும் இந்த பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் படட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதும். சிறு பிள்ளைகள் பக்தியிலே வளரவும் பரிசுத்தத்திலே வளரவும் கர்த்தர் உதவி செய்யும். ஆசிரியர் கண்களிலே கர்த்தர் தயவை உண்டு பண்ணுவீராக. எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இந்த வாரம் பதில் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஹீலிங் பற்றி இன்னும் நிறைய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னா நீங்கள் இந்த ஃபுல் வீக்கும் நீங்கள் சீரியஸாக பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைகளே இந்த சிக்னஸ் தான். இந்த சிக்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளனா நம்மளால் ஹீல் அடைய முடியாது. கர்த்தர் நம்ம ஹீல் பண்ண முடியாது. எனவே நீங்கள் நிறைய பேருக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு 5-10 பேருக்காவது நீங்கள் தினந்தோறும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த ஊழியக்காரனை கர்த்தர் எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே போல் நீங்கள் போய் சொல்லுங்கள். ஊழியக்காரனை கர்த்தர் சுகமாக இருக்க பண்ணுவார், ஊழியம் செய்கிறவனை கர்த்தர் எழுப்புவார் என்று தைரியமாக நீங்கள் சொல்லலாம். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.